கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம்ங்க. 9/10/2025 இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு 5 to 6 விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க. ஒரு ஹெவி குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹை மில்க் லைனேஜில் வரக்கூடிய சாகிவால் கிடாரி, நல்லா ரத்தச்சாவலையில் வரக்கூடிய கிடாரிங்க. அதுபோக ஒரு ரத்தச்சாவலையில் ஒரு காங்கை மாடு, நல்ல கறவை மாடு இருக்குதுங்க. ஒரு காங்கையும் காரி கிடாரி கன்று இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான கன்று ஒரு மயிலை கிடாரி கன்று இருக்குதுங்க. ஒரு செவலை காலக்கன்று இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். யாருக்கு எந்த பதிவில் எந்த மாடு கன்றுகள் பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க. வீடியோவில் பார்க்குறது மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது சின்னதாகவும் பெருசாகவும் தெரிகிறது பார்த்திங்கன்னா இயல்பான விஷயம். அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க. மொத்தமாக 2 இடத்துல ஃபார்ம் இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்குதுங்க. ஒரு 50லேருந்து ஒரு 60 கால்நடைகள் வரைக்கும் டெய்லியும் வச்சுருக்கிறோம். நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வர முடியாதவங்க தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் புக் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்றோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க 6 பல்லு 2ஆம் ஈத்து 9 மாதம் சினைங்க. இன்னொரு 4 நாளில் கன்று போட்டுக்கும். நல்ல மடி வந்திருக்குதுங்க. இன்னுமே நல்ல ஹெவியாக மடி வந்து கன்று போடுங்க. ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல முதல் ஈத்தில் கறந்துட்டு இருந்த மாடுங்க. ஒரு 14 லிட்டரெல்லாம் தாராளமாக கறந்துட்டு இருந்த மாடு. இந்த ஈத்தில் வந்து கறவைத்திறன் அதிகமாக வரும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு 7 லிட்டர் 12 to ஒரு 14 லிட்டர் கறக்கும்னு நம்ம கணக்கு போட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க. சுழி சுத்தம் காங்கை மாடுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ நல்லா சுழி சுத்தம். அதே மாதிரி மாடு நல்ல குவாலிட்டி, நீளம், அகலம், நல்ல உயரம், ஹெவி சைஸில் வரக்கூடிய ஒரு சாகிவால் கிடாரிங்க. பல்லு 6 பல்லுங்க 2ஆம் ஈத்து. இன்னொரு 4 நாளில் கன்று போட்டுக்கும். குணவனத்தில் ரொம்ப தங்கமான குணவனம் இருக்குதுங்க. போனயத்தில் பார்த்திங்கன்னா காலையில் நேரம் மிஷின்லேயும் சாயங்காலம் கையிலையும் கறந்துட்டு இருந்தாங்க. நம்ம மிஷின்லேயும் கறந்துக்கலாம், கையிலையும் கறந்துக்கலாம். மாடு நல்லா ஒத்துழைக்கக்கூடிய தெளிவான மாடுங்க. 6 பல்லு 9 மாதம் சினைங்க. சாகிவால் கிடாரி 2ஆம் ஈத்து. ஒரு நாளைக்கு ஒரு 12லேருந்து ஒரு 14 லிட்டர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாட்டில் நல்ல குவாலிட்டி இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 75 ரூபா பட்ஜெட்டில் சொல்லிக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க. இந்த மாடு கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. நம்பிக்கையின் பேரில் நம்மளும் வாங்கியிருக்கிறோம். மாடு நல்லா சாதுவாக இருக்குதுங்க. தீவனம் அடை தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. எந்த ஒரு கழிப்புகளும் கிடையாது. சுழி சுத்தமான ஹெவி சீஸில் வரக்கூடிய சாகிவால் கிடாரிங்க. வீடியோவில் 2வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு கடைப்பல் முளைப்புங்க. 2ஆம் ஈத்து கிடாரி. கண்ணை பார்த்திங்கன்னா காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். நல்ல டார்க் செவலையில் வரக்கூடிய செவலை காலக்கண்ணோட டார்க் செவலை வரக்கூடிய நல்ல ரத்த செவலையில் வரக்கூடிய ஒரு செவலை மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு, காங்கை மாடுங்க. மாடு ரொம்ப சாதுவான குணமுங்க. ஆண்கள் பெண்கள் தாராளமாக பிடிச்சிக்கலாம். மற்றபடி கறவை காலணிக்க வேண்டியதில்லை. ஈத்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற கன்று 2வது கன்றுங்க. நேரம் ஒரு 2 லிட்டர் பால் தாராளமாக வேணுங்க. இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. இந்த காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதல் ஈத்தில் 2ஆம் ஈத்தில் 1.5 லிட்டர் பால் 2 லிட்டர் பால் கறந்ததுனாவே மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா கறவைத்திறன் கண்டிப்பாக எச்சு வரும். மடி செட்டு நல்ல மடி செட்டு இருக்குதுங்க. நல்லா அடைச்ச மடியும் இல்லாமல் பொதன்னு நல்லா தொங்கு மடியும் இல்லாமல் மாட்டுக்கு எப்படி மடி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா கச்சிதமாக மடி இருக்குது. காம்பு நாளும் பார்த்திங்கன்னா 3 விரல் கேப்பில் இருக்குதுங்க. காம்பு 3 விரல் கேப்பில் ஒவ்வொரு காம்புக்கும் தெளிவான இடைவேளை இருக்குது. கறவை காலணிக்க வேண்டியதில் நீங்கள் ஒவ்வொரு கையில் கறந்தாலும் கறக்கலாம். பாத்திரத்தை கீழே வச்சு நீங்கள் செல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிக்கலாமுங்க. நம்ம இப்போ கறக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு வந்திருக்குது. அதனால் ரொம்ப பாத்திரத்தை மடியில் வச்சு 2 கையிலையும் சரின்னு மெட்டி கறந்தோம்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்படி கறக்கணுமோ அழுங்காமல் எண்ணெய் போட்டு நல்லா பூங்காமல் அழுங்காமல் அமுத்தாமல் அழுத்தம் கொடுக்காமல் கறக்கிறோமுங்க. இதே மாதிரி நம்ம எந்த மாடாக இருந்தாலும் 2 நாளைக்கு 1 நாளைக்கு அப்படி தான் கறக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கு நம்ம செட் ஆயிரும், நம்ம மாட்டுக்கு செட் ஆயிரும். அதனால் மாடு நம்மளுக்கு செட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் கறந்துக்கலாம். நல்ல ரத்த செவலையில் நல்ல திமிழமைப்பிள்ளைங்க. சுழி சுத்தமாக மாடுங்கன்னு 2மே சுழி சுத்தத்தோட கறவை கால் அணைக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் பால் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். விலை அப்படிங்கிறது அப்படித்தானுங்க. பெருசாக 4,000 5,000 குறைச்சி கொடுக்க முடியாது. கொடுக்குற விலையை அனுசரித்து கிட்ட தான் போட்டிருக்கிறோம். கேரண்டியே கொடுக்குறோம். நேரில் 2 நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி கண்ணுக்கு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். மாட்டுக்கு சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்கல. தீவனமோ தவிடு தண்ணி புண்ணாக்கோ எல்லாம் பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடைச்சிருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் பால் வேணும். காலணிக்காமல் கறக்கணும்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஆம் ஈத்து கிடாரிங்க. கண்ணு காலக்கண்ணு 15 நாள் ஆனால் காலக்கண்ணோடு இருக்குது. கண்ணும் நாளைக்கு நல்ல பணமாயிருங்க. நல்ல நெட்டு வெட்டில் குவாலிட்டியான கண்ணாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு பார்த்துட்டு
நேரில் வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு வாங்க. காலையில் கறந்து பார்க்க வரீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி, ஒரு 8லேருந்து ஒரு 10 மணிக்குள்ள நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம கறக்காமல் இருக்க முடியும். காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி அல்லது 8 மணிக்குள்ளே கறந்துருக்கும். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி அந்த ரேஞ்சில் வந்து கறந்துருங்க. அதாவது இருட்டோடு கறந்துருவோம். அந்த நேரத்தில் நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் வந்தாலும் கறந்து பார்க்கணுனாலும் தாராளமாக கறவை நிற்கிதே என்னங்கிறது எவ்வளோ காம்பு மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போகலாமுங்க. விலை முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக கறந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அப்படியே ஏற்றிட்டு போகலாமுங்க. அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் 100% பண்ணி கொடுத்துட்றோமுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு தேவைப்படுற நண்பர்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க. இந்த கறவை மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 58,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். வீடியோவில் 3வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மயில மாட்டுக்கு பிறந்த ஒரு 7 மாதமான ரெட்டத்திமல் அமைப்பு, சுழி சுத்தம், ரெட்டநாடி உடம்புல நல்ல கைகால் நோக்கத்துலைங்க, பின்மாடு ஏற்றத்தில் நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கன்று, நல்லா எல்லா சுழிகளும் சுத்தமாகவும் எல்லா லட்சணங்களும் பொருந்திய ஒரு நந்து சிலையாட்ட அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று, குவாலிட்டியான கன்று, மயில கன்று, கிடாரி கன்றுங்க. இருக்க வேண்டிய சுழி எல்லா சுழியிலும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பொழுது கிடையாது, கழிப்பு சுழிகள் கிடையாது. கன்று குணவனத்தில் நல்லா இருக்குதுங்க. கன்று நம்மகிட்ட வந்து 2 நாள் ஆச்சு. எந்த தொந்தரவும் இல்லை. பாலுக்காக கத்துறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பால் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுச்சு. நல்ல கறவைத்திறனோட மாட்டோட கன்றுங்க. எப்பயுமே தாய் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு ஈத்து போடக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சினையாயிருச்சுங்க. அதனால் வந்து கண்ணை கொடுத்துட்டாங்க. பால் வத்திருச்சு. எப்போவுமே வருஷம் ஒரு கன்றுங்க 7 மாதம் 8 மாதத்தில் விற்றுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட 3 கன்றுமே வந்து நம்மளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது கன்றாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நல்ல லட்சணத்தில் வந்து சேரக்கூடிய கன்றுங்க. 7 மாதமான ஒரு மயில கன்று, நல்ல சோ குவாலிட்டியாக வரக்கூடிய கன்று, கிடாரி கன்றுங்க. இருக்க வேண்டிய சூழல் எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. கண்ணை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் இழைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இதிலேருந்து ஃபுட்டு கொடுத்து நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா மிக மிஞ்சின மாடாக வந்து சேரும். இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 23,500 சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. இதுவும் அப்படி தான். உங்களுக்கு விலையில் பெருசாக 2000 3000 குறைச்சி கொடுக்க முடியாதுங்க. ஏதோ ஒரு 500 முன்ன பின்ன 1000க்குள்ளே முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம். குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க. அதுக்கு தகுந்த விலை இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க. வீடியோவில் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4வது விற்பனை பதிவில் ஒரு சுழி சுத்தமான கன்றுங்க. காங்கேயம் கன்று, காரி கன்று, கிடாரி கன்று, நல்ல அழகு லட்சணத்தில் வந்து சேரக்கூடிய கன்றுங்க. சுழி சுத்தம், நல்ல நெட்டு நீளம், பின்மாடு ஏற்றம், மடியாமல் சுத்தம், நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல அழகு லட்சணத்தில் நேர் கும்பலில் வரக்கூடிய கன்று. கைகால் ஊக்கத்தையும் நல்ல கைகால் ஊக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரி நிறம் அப்படிங்கிறது பால்முடிகள் கலைஞ்சி வரும்போது இன்னுமே நல்லா ஜெட் பிளாக்காக முகத்தில் என்ன கருப்பு நிறம் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து சேர்ந்துடக்கூடிய அளவுக்கு நல்லா கலர் குவாலிட்டியும் வருங்க. அதே மாதிரி மாடு உங்களுக்கு நல்லா பால் கறவையும் வரக்கூடிய அளவுக்கு நல்லா மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்குது. 10 மாதமான சுழி சுத்தமான கன்று, காங்கேயம் கன்றுங்க, காரி கன்று, கிடாரி கன்று. முகத்தில் நல்லா லட்சணமாக வரக்கூடிய கன்று. இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. குத்தி அனுப்பிச்சோன்னீங்களும் தாராளமாக குத்தி அனுப்பிச்சிடலாம். நல்லா வாய் கடிச்சுங்க. வைக்கோல் சோளத்தட்டி இது போட்டால் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடிச்சு இருக்குது. கைகால் ஊக்கம் இருக்குதுங்க. நெட்டு நீளம், கொம்பு தலையில் எல்லா லட்சணமும் இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமான காங்கேயம் மாட்டுக்கு பிறந்த காரி கன்று, கிடாரி கன்றுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 26,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க. நேரில் வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வரவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க.
எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க. நடுமுதுகு நெரிசல் கிடையாது. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிரை குட்டியாட்டம் இருக்கும். அந்தந்த லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டு கன்றுகள் விலை நிலவரம் மாறுபடுங்க. 1.5 வயசு கன்னாக இருக்கும், நம்ம 22 ரூபா தான் போட்டிருப்போம். இதே 8 மாதம் 10 மாதம் கன்னாக இருக்கும், 25 ரூபா 26 விலை போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து அந்த லட்சணங்கள் அங்க லட்சணங்களை பொறுத்து காங்கை கன்றுகளை பொறுத்து விலை அந்த மாதிரி மாறுபட்டு வரும். வயசை பொறுத்து காங்கை மாடுகளுக்கு விலை வந்து வராதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கன்றுகள் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான கன்றுகள் கொண்டாந்து போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு தான் நம்ம அனுப்ப முடியுதுங்க. எல்லாத்துக்கும் அனுப்ப முடியறதில்ல, மறந்துடுறோம். அதனால் நம்ம சேனலில் பதிவு வரோம். யாரும் முன்னாடி பார்க்குறீங்களோ பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வீடியோவில் பார்த்துருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலக்கன்று காலக்கண்ணுங்க. நல்ல நைஸ் குவாலிட்டி, தோல் நைஸு. அதே மாதிரி தாடைக்குடி தொங்கல் இல்லை, பின்மாடி ஏத்தம், நல்ல கழுத்து நடுவுங்க. குதிரை குட்டியாட்ட குறைப்படுறது கழிப்புச்சொல் கிடையாது. வால் நல்லா உருட்டு வாலில் வால் அடக்கத்தில் இருக்கக்கூடிய கன்று. பின்மாடி ஏற்றத்துலேங்க நல்ல வால் அடக்கம். வால் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை வராட்டு இருக்குங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான சன்னத்தில் இருக்கக்கூடிய கன்று. கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது 8-9 மாதம் ஆச்சுங்க. அளவான உடம்புல இருக்குது. நல்லா கொண்டு போய் வளர்த்தணும் அப்படின்னா தவிடு துவரங்குருணை மற்றபடி அடர் தீவனமெல்லாம் வந்து சாப்பிட்றதில் நல்ல வாய்க்கடி சேரக்கூடிய கன்று. நல்ல ஒரு பிள்ளை கண்ணாக வரக்கூடிய நல்ல வெளுப்பான சேவலையில் வரக்கூடிய கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று காலக்கன்று. வயது ஒரு 9 மாதம் ஆச்சுங்க. அருந்தாடை, தொப்புள் கொடி இல்லை, கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கன்று சேட்டை சுறுசுறுப்பில் நல்ல சேட்டை சுறுசுறுப்பாக இருக்குங்க. முகலட்சணத்தில் நல்ல முக அமைப்பில் நல்ல தெளிவாக வந்து சேரக்கூடிய கன்று. கழுத்து நெடுக்கும், நல்ல உடம்பில் கையால் ஊக்கத்தில், குழாம்பு சுத்தத்தில், தொப்புள் கொடி இல்லாமல் நல்ல வாட்டமான கன்றுங்க. கண்ணுக்கு வயது 9 மாதம், சுழி சுத்தமாக இருக்கும். இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. தாடைக்குடி இல்லாத கன்று அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப சிரமம். கன்று நல்லா சாட்டை வராட்டு இருக்கும். எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்றுங்க. தோல் நைஸு நல்ல குவாலிட்டியான தோல் நைஸ் இருக்குங்க. கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா படப்படன் மாடாய்க்கும். அந்தளவுக்கு வாய் கடிச்சு நல்ல வாய் கடிசாக இருக்குது. தீவனம் நங்கு பார்க்குறதோ இல்லை தவிடு புண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு மோந்து பார்க்குறது அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சி. விற்பனை விலை 25,000 ரூபாய். கண்ணாமொழி, கும்புதலை எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது. குத்தி கொடுக்க சொன்னீங்கனாலும் டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் குத்தி ஏற்றி கொடுத்துடலாமுங்க.